தமிழ்நாடு அரசு கல்வித்துறையில் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் யாதவ் கல்வி அமைச்சர் வெளியிட்ட அந்த தரவரிசை பட்டியலில் 18 தகுதியை பெற்றிருக்கிறது என்று நினைக்கிற போது மகிழ்ச்சி பெருமையாக இருக்கிறதுன்னு. ஏன்னா எப்போவுமே தமிழ்நாட்டை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவர், அவரே எதிர்கட்சி மாதிரி சொல்கிறவர் பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அதில் உள்ள உண்மை நன்றாக தெரிகிறது. ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கங்களை அடிச்சுட்டு வந்தது மாதிரி தமிழ்நாடு நிறைய அடிச்சுட்டு வந்திருக்கு. முன்னாடியே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், இது நம்ம 53 விழுக்காடு எட்டி பிடிச்சிட்டோம் உயர்கல்வி சேர்க்கையில். ஐஐடி சென்னையில் 6வது இடத்த வந்திருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஐடினா நான் கேள்விப்பட்ட கான்பூர்பாங்க. இப்போ சென்னை ஐஐடி 6வது முறையாக முதல்ல வந்து அந்த காலத்திலேயே படிப்பு என்பது பொதுவான சொத்து. புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு படிப்பு, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு முதல்ல படிப்பு கொடுக்கணும். ஒரு காலத்தில் மருத்துவக் கல்லூரியில் இப்போ சேரணும்னா சமஸ்கிருதம் படிக்கணும்னு இருந்தது. அதை தூக்கி எறிஞ்சவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர் தான். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 2017க்கு முன்னாடி எத்தனை பேருக்கு இடம் கிடைத்தது, 2017க்கு பிறகு இத்தனை பேருக்கு நீட் தேர்வு வந்த பிறகு இடம் கிடைக்கல. ஒரு 18 வயசான +2 முடிச்சிருச்சு, ஓரளவு படித்தாச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கு தகுந்த சீர்வரிசை கொடுத்தா போதும், மாப்பிள்ளை தகுதி இருந்தால் போதும்னு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அந்த ஒரு மனநிலையில் இருந்தவங்க கூட காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. எவ்வளோ மிக சிறப்பான திட்டம் அது. அதை தப்பாக பேசுகிற எழுதுகிற ஆட்கள்லாம் நம்ம எத்தனை அசிங்கப்படுத்தி ஒரு பத்திரிகை எழுதிச்சு, இன்னும் கழிவறைகள் நிரம்பினன்னு எழுதிச்சு. திராவிட மாடல் ஆட்சி என்கிற திராவிட ஆட்சியில் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த கல்வி செலுத்துவதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மத்திய கல்வி அமைச்சகம் தேசிய கல்வி நிறுவனங்களோட தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது, தமிழ்நாட்டோட கல்வி கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்காக முனைவர் முருகையன் பக்ரிசாமி நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ அந்த பட்டியல் பார்த்துருப்பீங்க. ஆமாம் சார். ஸோ அதில் ஒரு டாப் 100 அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு 18 கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டோட சேர்ந்துருக்கு. நம்மளோட பெருமையாக இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி அது வந்து மாநில பல்கலைக்கழகங்களோட பட்டியலில் முதலிடமாக இருக்குது, தொடர்ந்து முதலிடம் இருந்துகிட்ருக்கு. இந்த பட்டியலை பார்க்குறப்போ உங்களுக்கு தோன்றது என்ன விஷயமா இருக்குங்க சார்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு 18 பல்கலைக்கழகங்கள் அந்த 100 இடங்களில் வந்திருக்கு. அந்த 18 பல்கலைக்கழகங்களில் 6 பல்கலைக்கழகங்கள் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்கள், 10 தனியார் பல்கலைக்கழகங்கள், 2 மத்திய அரசுடைய பல்கலைக்கழகங்கள், மொத்தம் 18 பல்கலைக்கழகங்கள் இந்த 100க்கு 100 என்கிற அந்த தரவரிசையில் நாம் இடம் பெற்றிருக்கோம். அப்படிங்கிறத நினைக்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10,845 கல்வி நிறுவனங்களை அந்த ஆய்வுக்கு எடுத்து இந்த மத்திய கல்வி அமைச்சகம் தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. எனக்கு இன்னொன்று மகிழ்ச்சி கூட, நேற்று முன்னாலோ நடைபெற்ற ஒரு மாநாட்டில் நம்முடைய ஆளுநர் கூட பாராட்டியிருக்காரு. தமிழ்நாடு அரசு கல்வித்துறையில் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் யாதவ் கல்வி அமைச்சர் வெளியிட்ட அந்த தரவரிசை பட்டியலில் 18 தகுதியை பெற்றிருக்கிறது என்று நினைக்கிற போது மகிழ்ச்சி பெருமையாக இருக்கிறதுன்னு. ஏன்னா எப்போவுமே தமிழ்நாட்டை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவர், அவரே எதிர்கட்சி மாதிரி சொல்கிறவர் பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அதில் உள்ள உண்மை நன்றாக தெரிகிறது. சொல்லுவாங்களே, எண்ணரும் தமிழ்நாட்டின்கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால். அதுதான் வந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறாங்க. உலகை வெல்லக்கூடிய இளைஞர்களாக நம்முடைய தமிழக மாணவர்கள் உருவாக்க வேண்டும். உன்னத இமயம் போல் உவங்கிடும் கீர்த்தி பெற்று உயர்ந்திட்டார் என்று மற்றொரு இயம்பிட கேட்டிடும் நாள் நிலை. மற்றொரு இயம்பிட இன்னைக்கு மத்திய அரசு இயம்புது தமிழ்நாட்டினுடைய கல்வி, உயர்கல்வியினுடைய சிறப்பை பற்றி எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. வேளாண்மை கல்லூரி எடுத்திருக்காங்க, மொத்த அந்த மதிப்பீட்டை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி மருத்துவ பல்கலைக்கழகங்கள் எடுத்திருக்காங்க, மேலாண்மை எடுத்திருக்காங்க, பொறியியல் எடுத்திருக்காங்க, கலைக்கல்லூரிகள் எடுத்திருக்காங்க, எல்லாமே எடுத்திருக்காங்க. அதை ஒட்டு மொத்தமாக பார்க்குற போது மிகப்பெரிய என்னமோ ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கங்களை அடிச்சுட்டு வந்தது மாதிரி தமிழ்நாடு நிறைய அடிச்சுட்டு வந்திருக்கு. முன்னாடியே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், இது நம்ம 53 விழுக்காடு எட்டி பிடிச்சிட்டோம் உயர்கல்வி சேர்க்கையில். இன்னைக்கு தேசிய உயர்கல்வி சேர்க்கை 27.2ங்கும் போது நம்ம 53 எட்டி போட்டோம். 2030 அவங்க இது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 50% போய் அடையணும்னு. நம்ம இப்போவே 53 போய் அடைஞ்சிருக்கோம். அப்படி அடைகிற போது என்ன சொன்னாங்க, ஒரு விமர்சனம் எழுந்தது.
தமிழ்நாட்டில் நிறைய மாணவர் சேர்க்கை உயர்கல்வியில் நடைபெறுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. 34 விழுக்காடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா, அப்போல்லாம் +2 முடிச்சாச்சுன்னா, 12ஆம் வகுப்பு படிச்சாச்சுன்னா, ஒரு பொண்ண கல்யாணம். அது கிராம பகுதிகள்ல, பின்தங்கிய பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, எப்படியாவது பிடிச்சு ஒருத்தன் கையில ஒப்படைச்சிடணும்னு தான் பார்ப்பாங்க. ஒரு 18 வயசான +2 முடிச்சிருச்சு. ஓரளவு படிச்சாச்சு. கல்யாணம் பண்ணி குடுத்துட்டா, அதுக்கு தகுந்த சீர்வரிசை குடுத்தா போதும், மாப்பிள்ளை தகுதி இருந்தா போதும்ன்னு கல்யாணம் பண்ணி குடுக்குற அந்த ஒரு மனநிலையில இருந்தவங்க கூட, மாசம் ரூ. 1000 கல்லூரிக்கு போனா உனக்கு குடுக்குறோம். இளங்கலை பட்டம் பெறுகிற வரைக்கும் அப்படின்னு சொன்னா, உடனடியாக பெண்களுடைய சேர்க்கை 34 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. உடனே பார்த்தாங்க, மாணவர்கள் கேட்டாங்க. எப்பவுமே இப்பவும் பார்த்தீங்கன்னா, தகுதி நிலை வாரியா தேர்ச்சி விழுக்காடு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பெண்கள் அதிகமா சதவீதம் இருக்கும். அதிகமா இருக்கும். எப்பயுமே. நிறைய அதிக விழுக்காடு மதிப்பெண்கள் பெறுகிறவர்கள் பெண்கள் என்று இருக்கும். ஏன்னா, அது கவனச்சிதறல் அவங்கள்ட்ட கம்மி. ஆண்களுக்கு கொஞ்சம் கவனச்சிதறல் இருக்கும். அதெல்லாம் ஒரு பேசிக்கான ரீசன். அடிப்படை காரணங்கள். உடனே தமிழ் புதல்வன் திட்டம் என்று ஒரு திட்டத்தை நான் என்ன சொல்ல வரேன், தமிழ்நாடு அரசு கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான கவனத்தை கொண்டிருக்கிறது. கல்வி ஒன்றுதான் பிறரால் திருட முடியாத சொத்து. கல்வி இல்லாட்டி நீ முன்னேறலாம்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஏமாற்றுத்தனம். அது யாரையோ ஏமாத்துறதுக்காக சொல்றது. கல்வி படிக்காதவங்க ஒரு சிலர் முன்னேறுகிறதுக்கு அவங்க காமிச்சாங்கன்னா, நான் படிச்சு. எத்தனையோ பேரை படிச்சுட்டு முன்னேறினவங்கள என்னால காண்பிக்க முடியும். அதனால நீங்க கவலைப்படாம படிக்கணும். அதை பத்தி நீங்க படிக்கிறது தான் உங்களுடைய வேலை. அதை பத்தியான கவலைப்படுவதெல்லாம் எங்க வேலைங்கிறது மாதிரிலாம் பேசும்போது, தமிழ்நாட்டினுடைய நான் இப்போ பார்க்குறேன், மாசத்துக்கு ஒரு விழாவாவது கல்வி விழா நடக்குது. தனியார் பள்ளி தலைமை ஆசிரியர்களை கூப்பிட்டு பாராட்டுறாங்க, நிர்வாகிகளை கூப்பிட்டு பாராட்டுறாங்க, அரசு பள்ளி ஆசிரியர்களை கூப்பிட்டு பாராட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றுலா அழைத்து மாணவர்களை செல்வது, அப்புறம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்பது. இப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இது மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என்றெல்லாம் பல்வேறு திட்டங்கள். உயர்கல்வியில் ஆராய்ச்சி 25,000 மாதம் உங்களுக்கு உதவி பணம் தரேன், ஆராய்ச்சி பண்ணுங்கங்கிறாங்க. பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டிலே ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கல்வியை கல்வி என்பது அது ஒருத்தருக்கு மட்டுமான சொத்து அல்ல. அது எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நல்ல தமிழ்நாடு உணர்ந்து, அதற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு தமிழ்நாடு அரசுன்னு சொல்ல முடியாது. திராவிட கொள்கையில் இருக்கிற அந்த 50, 60 புரட்சித் வருஷமா தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இல்லை அதுக்கு முந்தைய நீதி கட்சி ஆட்சி காலத்திலையும் சரி, காமராஜர் ஆட்சி காலத்தில் கூட, அவர் காலத்தில் தான் பள்ளிக்கூடம் அப்படியே திறந்தாங்க அவ்வளோ. கிட்டத்தட்ட 7,000 பள்ளிக்கூடத்தை திடீர்னு 36,000 பள்ளிக்கூடம்னாரு. அடிப்படை கல்வியில் அவர் கவனம் செலுத்தினார். அப்புறம் இந்த கலைஞர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மாவெல்லாம் வருகிற போது அவங்க உயர்கல்வியில் பண்ணாங்க. இப்போ நம்முடைய முதல்வர் ஆராய்ச்சி கல்வியிலும் அதனுடைய ஆராய்ச்சி கல்வி மட்டுமல்ல, கல்வியை ஒரு உலகத்தில் நாம தான் ஒரு சவால் விடக்கூடிய இந்த சமுதாயத்தில் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாவற்றிலையும் வெல்ல வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கத்தோடு பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆகவே தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, ஐஐடி சென்னையில் 6வது இடத்த வந்திருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஐடினா நான் கேள்விப்பட்ட கான்பூர்ம்பாங்க. ஆமா, ஆமா. இப்போ சென்னை ஐஐடி 6வது முறையாக முதல்ல முதல்ல வந்திருக்கு. வந்திருக்கு. திருச்சி என்ஐடி அவங்க 2 பல்கலைக்கழகம். அப்புறம் பாண்டிச்சேரி ஜிப்மர் அவங்க ஒரு இடத்த மருத்துவக் கல்லூரி அடைஞ்சிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய சென்னை மருத்துவக் கல்லூரி 14வது இடத்துல இருந்தது, 12வது இடத்துல இருந்தது, போன வருஷம் 11வது இடத்துல இருந்தது, இந்த வருஷம் 10வது இடத்துக்கு வந்துருச்சு. நம்முடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இதை முதலிடத்துக்கு வரணும் அப்படின்னு வாழ்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளூர் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் அதே மாதிரி வந்திருக்கு. அது மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. அனைத்து பிரிவுகளுமான கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் அமிர்தா அந்த விஸ்வவித்யா பீட் வந்திருக்கு. உலக புகழ்பெற்ற விஐடி பல்கலைக்கழகம் எஸ்ஆர்எம் வந்திருக்காங்க. எஸ்ஆர்எம் வந்திருக்கு, சாஸ்திரா வந்திருக்கு, சத்யபாமா வந்திருக்கு. எல்லா பல்கலைக்கழகங்களும் இடைப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருந்தியல் கல்வி நிறுவனங்களில் ஜேஎஸ்எஸ் மருந்தியல் கல்வி நிறுவனம் 7வது இடத்துல வந்திருக்கு. ஒரு தனியார் மருத்துவ கல்வியியல் வந்திருக்கு. அது மாதிரி ஆர்கிடெக்டில் என்ஐடி அவங்க மத்திய பல்கலைக்கழகத்திலேருந்து வந்திருக்காங்க. பல் மருத்துவமனை சவிதா தனியார் பல் மருத்துவமனை வந்திருக்கு. லயோலா 8வது இடம் வந்திருக்கு. காலேஜில் கல்லூரிகள் எத்ராஜ் கல்லூரி வந்திருக்கு. விமன் கிறிஸ்டின் காலேஜ் வந்திருக்கு. அது மாதிரி நம்முடைய பிரசிடென்சி காலேஜ் அரசு கல்லூரிகளில் 13வது இடம் வந்திருக்கு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒண்ணையும் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த கல்வி செயல்பாடுகளை பார்க்குற போது, நாம வந்து 100 பல்கலைக்கழகம் இந்த ஆல் இண்டியா லெவல்ல டாப் பார்க்கும்போது, 100. அண்ணா 20, பெரியார் 44, பாரதிதாசன் 55, சென்னை 64, அழகப்பா யுனிவர்சிட்டி 76, இப்படி பார்த்தா இந்த ஆண்டு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஒரு ஒரு உறுப்பு கல்லூரியோ யாரோ ஒண்ணு வந்து 100 இடங்கள்ல வந்து நிக்குது. கண்டிப்பா. அப்ப நல்லா தெரியுது. இதுக்கு எந்த மறுப்பும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் கல்விக்காக இன்றைக்கு பள்ளி கல்விக்காக ரூ. 44,042 கோடி செலவு பண்ணி அவங்க பட்ஜெட்ல அலாட் பண்ணியிருக்காங்க. அது மாரி 8,212 கோடி ரூபாயை உயர்கல்விக்கு பண்ணியிருக்காங்க. பண்ணி இந்த மாரி உதவியை அறிவிப்பதன் மூலமாகவும், ஊக்கம் படுத்துவதன் மூலமாகவும், எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு பயிற்சி கொடுக்கப்படும் என்கிற திறன் கல்வியை அதுக்குன்னு ஒரு திறன் மேம்பாட்டு துறையினே அதுக்கு ஒரு ஐஏஎஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, ஆமா. அதை ஊக்குவிப்பதன் மூலமாகவும் தமிழ்நாட்டுடைய கல்வியிலே ஒரு பிரகாசமான எதிர்காலம் தெரிகிறது. ஓகே. அதாவது பொதுவா படிச்சு முடிக்கணும், எல்லாரும் படிக்கணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இடைநிற்றல் விகிதம்னு அதிகமா இருந்தது. நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க கிராமத்துல ஒரு பொம்பளை புள்ள, அடுத்தது ஒரு ஆம்பளை புள்ள பொறந்தாச்சுன்னா, பொம்பளை புள்ளைய படிச்சு நிறுத்திடுவாங்க. நிறுத்திடுவாங்க. "புள்ளைய தூக்கி வச்சுக்கோ, அந்த புள்ளைய பார்த்துக்கோ. ராஜா பொறந்துட்டான் வீட்டுக்கு. நீ எல்லாமே நீ அவன பார்த்துக்கோங்கிற" மாரி காலம்லாம் இருந்த காலம் மாரி, இன்னைக்கு பெண்கள் கல்லூரியில இன்னைக்கு அதிக விழுக்காடில மாணவிகள் சேருவதும், நல்ல இன்றைக்கு பல்வேறு பொறியியல் துறைகள்ல, அது கணினி சாஃப்ட்வேர் ஃபீல்டுலாம் பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க நல்லா வேலை செய்வதும், அதற்கேற்ற அந்த வேலையை செய்து படிப்பு வந்து சம்பளம் வந்த உடனே என்ன செய்வாங்க? அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துருவாங்க. அவங்களுடைய திருமணத்தினுடைய துணையை தேடுவார்கள். அதுக்கு தகுந்த பொருளாதார வளம், அதுக்கு தகுந்த பிள்ளை வளர்ப்பு. அப்போ ஒரு பொருளாதாரத்தில் வல்லமை மிக்க ஒரு நாடாக திகழ வேண்டும் என்றால், எல்லோரும் பணியாற்றி அவர்கள் நல்ல சம்பளம் வாங்கி பொருளாதார தன்னிறைவு அடைய வேண்டும் என்றால் கல்வி முக்கியம். கல்வியால் மட்டும்தான் ஒரு சமுதாயம் முன்னேறும். ஆகவே கல்விக்காக இந்த திராவிட மாடல் அரசு நிறைய செலவு செய்யுதுன்னு சொல்றாங்க. அதே வகையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஏற்றுக்கொள்ளத்தக்க வேண்டியதாக ஒன்று ஓகே இருக்கிறது. சார். இதுல நம்ம இந்த நம்பர்ஸ் பார்க்குறோம். ஒரு 18 பல்கலைக்கழகம் நிறைய உறுப்பு கல்லூரிகள் ஏதாவது ஒரு நம்பர்ஸ்ல எதெல்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. நீங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாரி ஜிஆர்ல நம்ம வந்து 50% தாண்டி போயிட்டு இருக்கோம். தாண்டி போயிருக்கோம். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குன்னா சும்மா இல்ல. இதுக்கான ஒரு கட்டமைப்பு, இதுக்கான ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருந்திருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க சார்? இங்க தமிழ்நாட்டுல இத்தன ஒரு 60 வருஷ திராவிட ஆட்சிகள்ல கல்விக்கு எப்படியெல்லாம் முக்கியத்துவம் குடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்க இந்த கல்வி வரலாறுன்னு பார்த்தீங்கனாலே, ஒரு காலத்துல குருகுலம், திண்ணை கல்வி இதெல்லாம் தாண்டி, எப்ப வந்து இந்த நீதி கட்சி அதனுடைய இது வந்ததோ, அப்ப கல்வி என்பது ஒரு அடிப்படை உரிமை. நம்மளுடைய நாடாளுமன்றத்துல கூட முதல்ல சட்டம் இயற்றப்பட்ட போது, சுதந்திரம் பெற்ற 10 ஆண்டுகளுக்குள் அனைவருக்கும் கல்வி. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயமான கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படையாக இருந்தது. அதாவது ஓட்டு என்பது பட்டாதாரருக்கும் பட்டதாரிகளுக்கும் இருந்ததை பாமரருக்கும் கொடுத்துட்டு, ஆனால் அந்த பாமரர்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக அரசு வந்து அதற்காக நிறைய நிதியை செலவிட வேண்டும் என்று சொன்னபோதும் கூட, நம்முடைய அரசு அதுக்கான நிதியை ஒதுக்கி அதில் ரொம்ப கவனம் செலுத்தவில்லை. ஆனால் நீதி கட்சியை பொறுத்தவரையிலும் நம்ம தகுதிங்கிறோம்ல இப்போ கூட, அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தந்தை பெரியார் அவர்கள், நம்மை தகுதிப்படுத்துவதற்கு தானே கல்லூரிக்கு செல்கிறோம். அதற்கு முன் உன்னை தகுதிப்படுத்துவதற்காக ஒரு தகுதி தேர்வு என்பது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டார். அது சரியான கேள்வி இது. ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போனால் தானே படிக்க முடியும். நீ பள்ளிக்கூடம் சேருவதற்கே உனக்கு ஒரு தகுதி வேணும்னா, அந்த குழந்தை எப்படி புறக்கணிக்கப்பட்ட குழந்தையா? ஒரு நல்ல உயர்ந்த சமுதாயத்தில் உள்ள குழந்தைகளுக்கு அந்த குடும்பம் கல்வி கற்கும். ஆனால் ஒரு சாதாரண முதல் பட்டதாரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் பட்டதாரி மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,1000 கோடி ரூபாய், 4,13 லட்சம் மாணவிகளுக்கு முதல் பட்டதாரி என்று ஊக்கப்படுத்தி கல்வித்தொகை உதவித்தொகை கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? அந்த முதல்ல அந்த குடும்பத்தில் பட்டதாரி ஆகிறதுங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். ஏன்னா வீட்டில் சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. எங்கள் அப்பா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, எங்கள் தாத்தா சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டுங்கிற பாரம்பரியத்தில் வர்றதுக்கும், சாதாரண ஒரு மாடு மேய்ச்சி விவசாய கூலியாக இருந்து அந்த வீட்டில் குழந்தை பிறந்து வளர்ந்து முதல் பட்டதாரி ஆகிறது என்று சொன்னால் அதற்கு உதவித்தொகை வழங்குகிறார்கள். ஆகவே நீதி கட்சி தொடங்கிய தந்தை பெரியார் அவர்கள், பிடி தியாகராயர் அவர்கள் முதல்ல சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்கள். அந்த காலத்திலேயே படிப்பு என்பது பொதுவான சொத்து. புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு முதல்ல படிப்பு கொடுக்கணும். ஒரு காலத்தில் மருத்துவக் கல்லூரியில் இப்போ சேரணும்னா சமஸ்கிருதம் படிக்கணும்னு இருந்தது.
அதை தூக்கி எறிஞ்சவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர் தான். ஊரெல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தி அதை நீக்கினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்முடைய அந்த ஒரு நல்ல பேர் அந்த அம்மாவுக்கு சு இடஒதுக்கீட்டு கொள்கையின் காரணமாக எனக்கு வந்து இது கிடைக்கல, எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கல, கேஸ் போட்ட அந்த வரலாறுலாம் இருக்கிறது. அதையெல்லாம் வென்று இன்றைக்கு இடஒதுக்கீட்டையும் நம்முடைய தமிழ்நாட்டில் 69 விழுக்காட்டை அப்படியே உறுதி செய்து கொண்டு, தமிழ்நாடு மட்டும்தான் 69 விழுக்காடு. ஏன்னா நீதி கட்சி தொடங்கி வச்சு இன்னைக்கு அதனுடைய வேராக முளைத்த அந்த வேரிலிருந்து முளைத்தது தான் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், திராவிட கழகமாக இருந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் ஆட்சி என்கிற திராவிட ஆட்சியில் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த கல்வி செலுத்துவதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றி தொடர்ந்து பெருமையானால் இன்றைக்கி கல்வி அறிவுள்ள மாணவன் அறிவுசார் ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஓகே சார், நம்ம இந்த உயர்கல்வி நிறுவனங்களோட இந்த நம்பரை பார்க்குறப்ப இன்னொரு கேள்விக்கும் பதில் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம இவ்வளோ பேரை படிக்க வச்சிருக்கோம், ஜிஆர் இவ்வளோ பேருக்குன்னா இவங்க வெளியிலேருந்து வர குற்றச்சாட்டுகள் வந்து நீங்கள் சும்மா பாஸ் போட்டுறீங்க, 10வது படிக்கிற மாணவனுக்கு வந்து 5வது கொடுக்க கணக்கே தெரியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பொத்தாம்பதுவாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உயர்கல்வி நிறுவனங்கள் இன்னைக்கு இவ்வளோ தரமாக இருக்குது அப்படின்றது மூலமாக அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்துருச்சுன்னு ஆயிரும்ல சார்? கண்டிப்பாக அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதை தான் நான் முன்னாடியே குறிப்பிட்டு சொன்னேன். அதாவது இதுகாரும் சாட்டிய குற்றச்சாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா, மாணவர் சேர்க்கை அதிகம் என்பதற்கு ஏதோ ஒரு பதில் சொல்லணும். ஒரு அதாவது பாராட்ட வேண்டியதை பாராட்டணும், தூற்ற வேண்டியதை தூற்ற வேண்டும், எடுத்துரைக்க வேண்டியதை எடுத்துரைக்க வேண்டும். அதுதான் எதிர்க்கட்சிகளாக இருப்பவர்களுக்கு கடமை. ஆனால் எதை செய்தாலும் குற்றம். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் சுட்டிக்காட்டி சொல்லலை, காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. எவ்வளவு மிக சிறப்பான திட்டம் அது. அதை தப்பா பேசுற எழுதுற ஆட்கள்லாம் நம்ம எத்தனை அசிங்கப்படுத்தி ஒரு பத்திரிகை எழுதிச்சு, இன்னும் கழிவறைகள் நிரம்பினன்னு எழுதிச்சு. அப்போ என்ன, சாதாரண ஏழை மக்களுடைய குழந்தைகள் இது பண்ணால் கழிவறை நிரம்பும், அப்போ நம்ம இது பண்ணால் மட்டும் இந்த அறை நிரம்பும். அவ்வளோ ஒரு அசிங்கப்படுத்தி எழுதி அதுக்கு பிறகு அதற்கு பின்வாங்கி கொண்டாடுறது கருத்தில் இருந்தெல்லாம் அந்த கேள்வி படித்தோம். ஆனால் வந்து எல்லாத்தையும் விமர்சிக்கக்கூடாது. அந்த காலை உணவு திட்டம் என்பது காமராஜ் காலத்திலிருந்து பிடிஆர் காலத்திலிருந்து ஏற்படுத்திய மதிய உணவு திட்டம் என்பதை விடவும் இந்த காலை உணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை மனசில் நிறுத்தி, ஏன்னா ஒரு 36 ஆண்டுகள் நான் பள்ளிக்கூடத்தில் இருந்திருக்கேன், ஆசிரியர் இருந்திருக்கேன், தலைமை ஆசிரியர் இருந்திருக்கேன், மாணவர்களோடு இருந்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு என்னுடைய அப்படியே மறக்க முடியாமல் இருக்குது. இப்போ கூட அப்படியே காலை கூட்டம் அந்த வழிபாட்டு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற போது மயங்கி விழுங்க, ஒரு 10 குழந்தையாவது மயங்கி விழும். போய் பார்த்தா சாப்பிடாம வந்திருக்கோம். அப்போலாம் நான் நினச்சிருக்கேன், இந்த குழந்தைங்களாம் என்ன எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு டீச்சர் ஆசிரியர் என்ன செய்வார், பையிலேருந்து பணத்தை 10 ரூபா எடுத்து கொடுத்து ஒரு பன்னு வாங்கிட்டு டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பார் அந்த பிள்ளைக்கு தண்ணி தெளித்து. அதற்கு மாற்றாக இப்போ வந்து என்ன உப்புமா தானே போடுறாங்க, பொங்கல் தானே போடுறாங்க, அது என்ன ஒரு வாரம் உப்புமாவை செட்டு போகிற, இதெல்லாம் வந்து அதிகப்படுத்தி பேசுகிற பேச்சு. காலை பசியோடு வருகிற ஒரு அம்மா, எனக்கு தெரிஞ்சு நல்லா தெரியும், வீட்டு வேலை பார்க்கும் அந்த அம்மா, காலைல கட்டி எந்திரிச்சு வீட்டு வேலை பார்க்கும். அந்த வீட்டில் போய் வீடு பெருக்கி துணியெல்லாம் துவைச்சி கொடுத்துட்டு அந்த ஜாமான் துளைக்கி கொடுத்துட்டு அவங்க ஒரு சின்ன டப்பாவில் அவங்க வீட்டில் செஞ்ச பொங்கலும் அந்த ஒரு கொஞ்சம் சட்னியை வச்சு கொடுப்பாங்க. அந்த அம்மா சாப்பிடாது, அப்படியே மூடி எடுத்துகிட்டு வந்து தன் குழந்தை கொடுக்கும். அப்படியெல்லாம் இருக்கிற குடும்பங்கள்லாம் இருக்கின்றன. சில அப்படி வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளெல்லாம் வந்து பட்டினியோடு பள்ளிக்கு சென்று அப்போ வயிற்று பசியோடு எப்படி கல்வியை அவங்க கவனிக்க முடியும், படிப்பு ஏறும். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் உதவிகரமாக காலை உணவு திட்டம் வந்தது. அதனால் பாராட்ட வேண்டிய திட்டம் தான் அது. அதே மாதிரி ஆராய்ச்சி ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, பாராட்ட வேண்டிய திட்டம் தான். கல்லூரிக்கு செல்கிற பெண்களுக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு இப்போ தமிழ் புதல்வன் திட்டம் கொடுக்கறத நல்ல திட்டம் தான். இளம் தளிர் திட்டம்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க. அதை விட மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்ன தெரியுமா, மருத்துவக் கல்லூரிக்கு முதல்ல சொன்னாங்க 7.5 விழுக்காடு அரசு பள்ளிகளில் படித்து வர்றவங்களுக்கு அரசு. இப்போ நாடாளுமன்றத்தில் கூட பேசுகிறாங்க, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 2017க்கு முன்னாடி எத்தனை பேருக்கு இடம் கிடைத்தது, 2017க்கு பிறகு இத்தனை பேருக்கு நீட் தேர்வு வந்த பிறகு இடம் கிடைக்கல. இந்த 7.5 விழுக்காடு அரசு பள்ளிகளுக்கான ஒதுக்கீடு என்று ஒதுக்கிய பிறகு முதல்ல மருத்துவக் கல்லூரினாங்க, அப்புறம் எல்லா தொழிற்கல்விகளுக்கும், பொறியியல் கல்லூரிகளுக்கு, கால்நடை மருத்துவ விஞ்ஞான கல்லூரிகளுக்கு, விவசாய அறிவியல் கல்லூரிகளுக்கு, எல்லாருக்குமே சட்டக்கல்லூரிகளுக்கு, தொழிற்படிப்புகள், ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாமே இன்றைக்கு 7.5 விழுக்காடு அவர் ஒதுக்கி அந்த படிப்பு செலவையும் அரசு ஏற்றுக்கொள்கிறது என்பது எந்த மாநிலத்திலுமே இந்தியாவில், இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் கூட சொல்லலாங்க,
நடக்காத ஒரு திட்டங்கள் நல்ல அரிய வாய்ப்புகள் எல்லாம் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற காரணத்தினாலே அந்த உணர்வை நான் அரசாங்கத்தை பாராட்டுறேங்கிறத விட அந்த நோக்கம். ஏழை குழந்தைகளுக்கும் கல்வி அளிக்க வேண்டும். கல்வி ஒன்றுதான் அழிக்க முடியாத திருட முடியாத சொத்து. ஒருவனுக்கு கல்வி கிடைச்சா அந்த பாரம்பரியத்துக்குரிய இன்னைக்கு கூட ஒரு கமிஷனர் ஆணையர் பதவி ஏற்றிருக்காங்க. துர்காங்கிற ஒரு தாத்தா தூய்மை பணியாளர், அப்பா தூய்மை பணியாளர். இந்த பொண்ணு குரூப் 2 எக்ஸாம் தேர்வு எழுதி தமிழ்நாட்டில் இன்னைக்கு கமிஷனர் ஆயிருக்கு. எப்படி சாத்தியமாச்சு? எப்படி சாத்தியமாகும்? இன்னைக்கு பாராட்டியிருக்காங்க முதல்வர். அது படிக்கிறப்போ, செய்தித்தாளில் படிக்கிறப்போ, எங்களை மாதிரி கல்வியாளர்கள் எல்லாம் உண்மையிலே பாரதிதாசனுடைய எண்ணரும் தமிழ்நாட்டின் எல்லோரும் கல்வி கற்று விட்டார்கள் போல இருக்கு, பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உயர்ந்துட்டாங்க போல இருக்கு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதற்கு இன்னும் இப்படிப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வீட்டில் யாரும் முதல்ல எழுத்தறிவு விகிதம் வாங்க, இப்படி அல்ல பட்டதாரி அல்லாத குடும்பங்களே இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு கட்டுக்கோப்பான வசதிகள் சென்று கொண்டிருக்கேன். நம்ம பார்க்குறோம் சார், இவ்வளோ கட்டமைப்புகள் இருக்கு, இத்தனை திட்டங்கள் மூலமாக பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம எல்லாத்தையும் விட முன்னாடி இருக்கோம். இல்லை மற்ற மாநிலங்களோட, இந்தியாவில் இருக்கக்கூடிய சக மாநிலங்களோட உயர்கல்வியில இல்லை. இப்படி ஒரு இக்கோ சிஸ்டம் இப்படி ஒன்று வச்சிருக்காங்க. இதை உடைக்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரீங்க, இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் இதாகுது, நீங்கள் நீட் மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரீங்க. ஏற்கனவே நல்லா சரியாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை உடைக்கிறதுன்றதை எப்படி பார்க்குறீங்க? அதுங்க 1857ன்னு நினைக்கிறேன் சென்னை பல்கலைக்கழகம், 1922 நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழகம், அதுக்கு பிறகு மதுரை பல்கலைக்கழகம். இதுதான் திராவிட ஆட்சிக்கு முன்னாடி உள்ளது. மீதி அத்தனை 19 பல்கலைக்கழகங்கள், இப்போ அதை விட அதிகமான தனியாக சுயநிதி பல்கலைக்கழகம், இத்தனை பல்கலைக்கழகங்களும் உருவானது திராவிட மாடல் ஆட்சியில் தான். அதை மறுக்க முடியும்னா மறுக்கவே முடியும். இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதை போய் எப்படி மறுக்க முடியும்? அதான் ஏனோ தானோன்னு மறுக்க முடியாது. இதெல்லாம் இத்தனை பல்கலைக்கழகங்கள் உண்டானது. நான் சொல்ல, ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அதை கெடுக்கக்கூடாதுங்கிறேன். ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி ஒரு பல்கலைக்கழக சட்டம் யூசிஜி கிராண்ட் வாங்கிறதுக்கு என்னென்னு இருக்குது. ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில்னு சொன்னால், தமிழ்நாடுனுடைய சட்டமன்றத்தில் தான் சட்டத்தை நிறைவேற்றணும். இப்போ எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எங்கே சட்டம் இயற்றப்பட்டது? தமிழ்நாடு சட்டமன்றத்தில். அண்ணா பல்கலை தமிழ்நாடு சட்டமன்றத்தில். அப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்திலே சட்டம் இயற்றி உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் யாரை சேர்ப்பது, அவர்களுக்கு என்ன மாதிரியான பாடத்திட்டத்தில் பாடம் கொடுப்பது என்பதெல்லாம் நிர்ணயிக்க வேண்டியது அந்த மாநில அரசு. கண்டிப்பாக. அதனால தான் அந்த மாநிலத்துக்கு முக்கியத்துவம். மாநில அரசுன்னு எதுக்கு இருக்கணும்? இல்லைன்னா ஒரே இந்திய அரசு, இது ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட், ஒரு யூனியன் கவர்மெண்ட்டு, அதுதான் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதில் போய் இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் புகுத்தி இதை சென்ட்ரலைஸ் பண்ணி மையப்படுத்தி, அதாவது தேர்வு நடத்துவதையும் மையப்படுத்துவது, சேர்க்கையை மையப்படுத்துவது, இப்படி எல்லாத்தையும் மையப்படுத்தி அரசியல் ரீதியாக ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு எல்லா அதிகாரங்களையும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் சிறந்த பொறியியல் கல்லூரி, நம்பர் 1 காலேஜ் நமக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டு அளவில் இருக்கக்கூடியது அதில் 20, ஆல் இண்டியாவில் 20 மாநிலங்கள் நடத்தக்கூடிய பொது பல்கலைக்கழகம். அது மாதிரி ஒரு காலத்தில் பிம்மில் படித்தா 200% பிளேஸ்மெண்ட்டும்பாங்க. ஒருத்தனுக்கு 2 வேலை கிடச்சிருப்பாங்க. பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இப்படியெல்லாம் தரமான அரசு மருத்துவக் கல்லூரி 10வது இடத்தை வெட்டி பார்த்துருக்கிறது. இப்படி தரமான மருத்துவக் கல்லூரிகளையும் கலைக்கல்லூரிகளையும் பொறியியல் கல்லூரிகளையும் பல்வேறு கல்லூரிகளையும் வைத்துக்கொண்டு உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிற போது, அதில் இருக்கக்கூடிய சேர்க்கை விதிமுறைகளையும் அங்கே நடத்துகின்ற தேர்வுகளையும் மையப்படுத்தி அதை கெடுப்பது போல் அமையக்கூடாது. அரசியல் என்பது வேறு, கல்வி என்பது வேறு. கல்வி என்பது கல்வியாளர்களை பாடத்திட்டம் உருவாக்கும். அதில் போய் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிறேன் அதுதான். இவங்க என்ன நினைக்கிறாங்க, சின்ன குழந்தையிலேயே இப்படி பாருங்கள், என்சிஆர்டி புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் முகப்புரையை எடுத்திருக்காங்க. எதற்காக இந்த அரசியல் அமைப்பு 1950 ஜனவரி 26 இந்த அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது, அதில் முகப்புரையில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒன்றை புத்தகத்தில் எடுக்கிறாங்கன்னா அங்கே எங்கேருந்து கல்வி வரும்? அப்போ நீங்கள் அதில் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஆகவே தான் அரசியலை பொறுத்தவரையிலும் அரசினுடைய தலையீடு இல்லாமல் கல்வியாளர்களால் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே அந்த கல்வி நிலையங்கள் நடைபெற வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி தரம் இல்லை என்று சொன்னதற்கு ஒரு பதிலாக தான் சேர்க்கையிலும் 52 விழுக்காடு எட்டி பிடித்திருக்கிறோம். தரத்திலும் இன்றைக்கு 100 அந்த இடங்களிலே பல்வேறு இடங்களை பல்கலைக்கழகத்தில் மட்டும் 18
இன்னும் மற்ற கல்லூரிகள் ஒன்றுலையுமே உறுப்புகள் நம்ம எல்லா கல்லூரிகளும் கிட்டத்தட்ட இடம்பெற்றது அளவுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு பொறியியல் கல்லூரி இன்னைக்கு சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளைக்கு பொறியியல் கல்லூரிக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இன்னைக்கு ஐஐடி பண்றீங்க. ஐஐடி வந்து தேசிய மருத்துவக் கல்லூரிகள். நீங்க அட்வான்ஸ் பண்றீங்க, மெயின் பண்றீங்க. இப்ப நீட்டுக்கு அப்படி கொண்டு வரணுங்கிறீங்க. ஏன் அப்ப நீ கொண்டு வரணும்? நீட்டு கொண்டு வந்தால் ஐஐடி மாரி அப்ப பொறியியல் கல்லூரிகளுக்கு வந்துருமா? இப்ப எப்படி கலைக்கல்லூரி கியூட் வந்துருச்சு. ஆமா. அப்ப எல்லாத்தையும் தன் கையில் எடுத்துக்கொள்வது என்பதை விடுத்து, அந்தந்த மாநிலத்துக்கு உரிமை கொடுத்து, அதுதான் மாநிலத்தினுடைய அதுதான் அரசியல் ஆட்சியினுடைய, அரசியல் அமைப்பினுடைய அடிப்படை உரிமை, மாண்பு கூறுவது என்ன? அடிப்படை உரிமை என்ன? அந்தந்த மாநிலத்துக்கு உரிமை கொடுக்க வேண்டும். மாநிலங்கள் கல்வி நிலையங்களை நடத்த வேண்டும். அதனுடைய தரத்தை இன்னைக்கு முன்னாடி இது மாதிரி மெட்ராஸ் மெடிக்கல் கவுன்சில், இந்தியன் மெடிக்கல் ஐஎம்சி ஆக்ட், இந்திய மருத்துவ குழுமம் சட்டம் என்ன சொன்னுச்சு? தரத்தை நாங்கள் பார்க்கணும்னுச்சு. அப்போ தரமே இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு நம்ம பாருங்களேன், 2017க்கு பிறகு இன்னைக்கு இப்போ போனவங்க எத்தனை பேர் இப்போதான் மருத்துவர்களாக உருவாக்கி இருப்பார்கள். இப்போதான் எம்டி படிச்சிருப்பாங்க. 7 வருஷம் தான் ஆகுது. 5 வருஷம் எம்பிபிஎஸ், 2 வருஷம். ஆனால் அதற்கு முன்னாலே பிரசித்தி பெற்ற இன்னைக்கு வெளிநாட்டுகளிலிருந்து வைத்தியத்திற்கு மருத்துவம் பார்ப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், இந்த நீட் தேர்வை எழுதாத மருத்துவர்கள் எத்தனை அந்த நிபுணர்களாக மருத்துவத்துறையிலே ஒரு துறையிலும் இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்த்து இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காண வேண்டும். உட்கார்ந்து பேசி தீர்வு காண வேண்டும். கண்டிப்பா. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பட்டியல்ன்றது நமக்கான ஒரு ஒரு அங்கீகாரமாக தான் இருக்கு. இதுலயும் அடுத்தடுத்து பெரிய இடங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதா எல்லாரோட நோக்கமாக இருக்கு. கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.